ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கீர்த்தி கிருஷ்ணா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான ஆனால் பல நேரத்தில் நம்ம ரொம்ப அலட்சியப்படுத்துகிற ஒரு விஷயத்தை பற்றி பேசலாமா? அதுதான் கிராட்டிடியூட், அதாவது நன்றி உணர்வு. கேட்க சும்மா சாதாரணமாக இருக்கும், ஆனால் இதை மட்டும் உங்கள் லைஃப்பில் சரியாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நிஜமாகவே உங்கள் வாழ்க்கை அப்படியே டோட்டலாக மாறிடும். இது ஏதோ மொக்க போடுற விஷயம் இல்லை, நிஜமாகவே நம்ம லைஃப்பில் இருக்க டென்ஷனை குறைச்சி ஒரு செம்ம பாசிட்டிவான வைபை தரப்போகுது. ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன் இந்த நன்றி உணர்வு முக்கியம்னு தெரியுமா? இப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம எல்லாருக்குமே ஒரு பழக்கம் இருக்குது. இது இல்லை, அது இல்லை, அந்த பையன் கார் வச்சுருக்கான், இவன் பெரிய வீட்டில் இருக்கான்னு இல்லாத நினச்சி கவலைப்படுவோம். இதனால் வர்றது என்ன? வெறும் ஸ்ட்ரெஸ் மட்டும்தான். நன்றி உணர்வு என்ன பண்ணுன்னா, இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட கற்றுக்கோன்னு சொல்லி கொடுக்கும். நமக்கு இருக்கிற நல்ல விஷயம், நல்ல நண்பர்கள், சாப்பிட்ற சாப்பாடு, இப்படி சின்ன விஷயத்துக்கு கூட தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பித்தா நம்ம மூளை பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே தேட ஆரம்பிக்கும். இது நம்ம மனசை ரொம்ப அமைதியாக வச்சுக்கும். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சின்ன விஷயங்களை கூட நம்ம கவனிக்கணும். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம எல்லாரும் பெரிய வெற்றியை தேடி ஓடிட்டுருக்கோம். ஒரு வீடு வாங்கணும், பெரிய கார் வாங்கணும், நிறையா சம்பாதிக்கணும். இதில் தப்பே இல்லை, இது கண்டிப்பாக வேணும். ஆனால் இதுக்காக நம்ம ஓடும்போது நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற பல அழகான விஷயங்களை மிஸ் பண்ணிடுறோம். இதை ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். காலையில் எழுந்த உடனே ஒரு கப் சூடான காஃபி இல்லை டீ குடிக்கிறீங்கல்ல, அந்த நேரத்தில் அது ஒரு வேலையாக மட்டும் பார்க்காம அந்த வாசனையை, அந்த இதமான சூட்டை, அந்த முதல் சிப் குடிக்கும்போது வர அந்த ரிலாக்ஸேஷனை கவனித்து பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேருக்கு அந்த நிமிஷம் எவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷான உணர்வை தருதுன்னு தெரியும்? நம்ம அதை ஒரு ரொட்டீனாக பண்ணுறோம், ஆனால் அதை ஒரு ஆசீர்வாதமாக பார்த்தா அந்த நாள் முழுக்க ஒரு எனர்ஜி இருக்கும். வீட்டில் இருக்க அந்த நிசப்தம், நம்ம வீட்டில் சில சமயம் அமைதியாக இருப்போம். அந்த அமைதி எவ்வளோ பெரிய வரோன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வெளியில் இறைச்சல், டிராஃபிக், வேலை இதெல்லாம் முடிஞ்சு நம்ம வீட்டுக்குள்ளே நுழையும் போது வர்ற அந்த ஒரு அமைதி, அந்த நிம்மதி, அது எத்தனை பேருக்கு கிடைக்கிது? அந்த நிம்மதியான நேரத்துக்கு நம்ம எத்தனை முறை தேங்க்ஸ் சொல்லியிருக்கோம்? நம்ம கூட இருக்கிற மனுஷங்க, நம்ம அம்மா செஞ்சு வச்ச சாப்பாடு, அப்பா வாங்கிட்டு வந்த ஒரு பொருள், இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சிரிக்கிற அந்த சின்ன ஜோக், இதெல்லாம் சின்ன விஷயம்னு தோணலாம். ஆனால் இதெல்லாம் தான் நம்ம லைஃப்பில் இருக்க பேக் போன். நாளைக்கு ஏதாவது கஷ்டம்னு வரும்போது நம்ம கூட நின்று சிரிக்கிறது இந்த சின்ன ஞாபகங்கள் தான். நம்ம உடல் ஆரோக்கியம் இதை விட முக்கியமானது. நம்ம உடம்பு காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம எதுவும் பண்ணாமலே நம்ம இதயம் துடிச்சிக்கிட்டே இருக்குது, நுரையீரல் சுவாசிச்சுக்கிட்டே இருக்குது. நம்ம தூங்கும் போதும் இதெல்லாம் நமக்காக வேலை செய்யுது. உடம்புல ஏதாவது ஒரு சின்ன வலி வந்தால் தானே நம்ம அதை கவனிக்கிறோம். ஆனால் எந்த வலியும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு மிகப்பெரிய கிஃப்ட். இதை பற்றி யோசிச்சிருக்கீங்களா? நான் ஏன் இதெல்லாம் முக்கியம்னு சொல்கிறேன்னா, இந்த சின்ன விஷயங்களை நம்ம கவனிக்க தவறுனா இதனால தான் நமக்குள்ளே ஒரு குறை உணர்வு வந்துடுது. என் லைஃப்பில் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் கவனிக்க ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் இவ்வளோ விஷயம் இருக்கான்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இந்த சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் நன்றி சொல்ல ஆரம்பித்து பாருங்கள். உங்கள் மனசு எவ்வளோ லேசாக, எவ்வளோ சந்தோஷமாக மாறுதுன்னு நீங்களே பார்ப்பீங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இதுதான் நம்ம எல்லாருக்கும் இருக்க மிகப்பெரிய பேட் ஹேபிட். காலையில் எழுந்த உடனே ஐயோ ஏன் இவ்வளோ வெயிலாக இருக்குது, என்னடா இது மறுபடியும் அதே வேலையா, பஸ் ஏன் இன்னும் வரல, என்ன வாழ்க்கடா இது அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கிற ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டும் நம்ம முழு நாளையும் ஸ்பாயில் பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? கம்ப்ளைண்ட் பண்ணால் என்ன நடக்குது? கம்ப்ளைண்ட் பண்ணும்போது உங்கள் மூளை என்ன பண்ணும் தெரியுமா? அந்த பிரச்சனையே திரும்ப யோசிச்சுட்டு இருக்கும். ஒரு சின்ன விஷயத்தில் ஆரம்பித்து அப்புறம் என்னோடய சம்பளம் பத்தலை, என்னோடய லைஃப்பில் யாரும் சப்போர்ட் பண்ணலைன்னு அப்படியே நெகட்டிவ் விஷயங்களை அடுக்கிட்டே போயிடும். இது அப்படியே ஒரு பழக்கமாகவே மாறிடும். அப்புறம் அவங்க முன்னாடி வந்து ஒருத்தவன் நல்ல விஷயத்த சொன்னால் கூட அதில் என்ன நெகட்டிவ் இருக்குதுன்னு தேடுற அளவுக்கு நம்ம மூளை மாறிடும். கம்பேரிஷன் நம்மளோட மிகப்பெரிய வில்லன் இது. இந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு மெயினான காரணமே மற்றவங்கள கம்பேர் பண்ணுறது தான். இன்ஸ்டாகிராமில் ஒருத்தன் பெரிய கார் வச்சுருக்கான், நம்ம மட்டும் ஏன் இப்படியே இருக்கான்னு கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கும் நம்ம மூளை. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, இன்ஸ்டாகிராமில் காமிக்கிற வாழ்க்கையும் நிஜ வாழ்க்கையும் வேறு. அவன் அந்த ஃபோட்டோவை எடுக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவனோட ரிசல்ட்டை மட்டும் பார்த்துட்டு நம்ம ஏன் நம்ம லைஃப்பில் இருக்க நல்ல விஷயங்களுக்கு துரோகம் பண்ணணும்? இதை எப்படி நிறுத்தலான்னு சொல்கிறேன்.
இதை நான் ஒரு சேலஞ்ச் மாதிரி சொல்கிறேன். உங்கள் லைஃப்பில் ஒரு 24 மணி நேரம் மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருந்து பாருங்களேன். முடியும் இல்லை உங்களால்? யாராவது உங்ககிட்ட வந்து இன்னைக்கு வெயில் அதிகமாக இருக்குல்லன்னு கேட்டால், ஆமாம் ஆனால் பாரு இந்த வெயில்னால தானே செடி கொடியெல்லாம் வளருதுன்னு பாசிட்டிவான பதிலை சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதோ ஒன்று பிடிக்கலைன்னா அதை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அதை எப்படி சரி பண்ணலான்னு யோசிங்க. ஏன் இது இப்படி இருக்குன்னு கேட்குறது கம்ப்ளைண்ட், இதை எப்படி மாற்றலான்னு யோசிக்கிறது சொல்யூஷன். நீங்கள் எவ்வளோ கம்மியாக கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ வேகமாக உங்கள் லைஃப்பில் அமைதி வரும். கம்ப்ளைண்ட் பண்ணுறது ஒரு குப்பை மாதிரி, அதை உங்கள் மனசில் சேர்த்துக்கிட்டே இருந்தால் அப்புறம் எப்படி சந்தோஷம் உள்ளே வரும்? ஸோ இன்றைக்கி ஒரு சபதம் எடுங்க. இனிமேல் தேவையில்லாமல் எதை பற்றியும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். என்னோடய நேரத்தையும் மனசையும் பாசிட்டிவாக வச்சுப்பேன். இந்த குட்டி மாற்றம் நீங்கள் எதிர்பார்க்காத பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்குது, ஆனால் எப்படி இதை நம்ம லைஃப்பில் ஃபாலோ பண்ணுறது? ஏதோ மந்திரம் போட்ட மாதிரி உடனே மாறிடுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இது ஒரு ஜிம்முக்கு போய் உடம்பு ஏற்றுற மாதிரி தான். தினமும் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன், நீங்களும் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் டெக்னிக் சொல்கிறேன். கிராட்டிடியூட் ஜேர்னல் எழுதுங்க. நிறையா பேர் இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் எத்தனை பேர் பண்ணுறோம்? நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நோட் எடுத்துக்கோங்க, இல்லை ஃபோனில் இருக்க நோட்ஸ் ஆப் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நாள் முழுக்க நடந்த விஷயத்த, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, உங்களை சிரிக்க வச்ச, இல்லைனா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு 3 விஷயத்த எழுதுங்க. இன்றைக்கி காஃபி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுல, பஸ்ஸில் ஒருத்தர் எனக்கு இடம் கொடுத்தாரு சூப்பரில், வீட்டில் அம்மா செஞ்ச குழம்பு சூப்பராக இருந்துச்சு, இப்படின்னு சின்னதாக கூட இருக்கலாம். இதை கொஞ்சம் யோசித்து எழுதும்போது உங்கள் மூளை அந்த நாள் முழுக்க நடந்த நல்ல விஷயங்களை மட்டுமே ஸ்கேன் பண்ணும். இது உங்கள் தூக்கத்தையே ரொம்ப நிம்மதியாகும். இதுக்குன்னு அலாரம் செட் பண்ணிக்கோங்க. நமக்கு தான் எல்லாத்துக்கும் அலாரம் வைக்கிற பழக்கம் இருக்குல்ல, அதே மாதிரி உங்கள் ஃபோனில் ஒரு அலார்ம் செட் பண்ணுங்கள். அந்த அலார்ம் அடிக்கும்போது நீங்கள் எங்கே இருந்தாலும் என்ன பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, அடுத்த நிமிஷம் எதையாவது ஒன்றை பற்றி மனசார தேங்க்ஸ் சொல்லுங்கள். எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் ஆஃபீஸில் இருந்தால் எனக்கு ஒரு வேலை இருக்கே, என் கூட வேலை செய்கிறவங்க இருக்காங்களே அப்படின்னு ஏதோ ஒன்றுக்கு நன்றி சொல்லுங்கள். இது உங்களை அந்த வேலையில் இருக்க விடாமல் ஒரு நிமிஷம் உங்களை நீங்கள் கவனிச்சுக்க வைக்கும். நன்றி சொல்கிற பழக்கம் இது ரொம்ப சிம்பிள், ஆனால் இது ரொம்ப பவர்ஃபுல்லும் கூட. நமக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க மட்டும் இல்லை, நம்ம கூட இருக்கவங்கக்கிட்ட, இன்னும் சொல்லப்போனால் நமக்கு எதிராக நடக்கிற விஷயத்துக்கு கூட மனசார நன்றி சொல்லுங்கள். எதுக்குடா எதிராக நடக்கிறதுக்கு நன்றி சொல்லணும்னு கேட்குறீங்களா? அந்த பிரச்சனை உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கோம். இந்த விஷயம் என் வாழ்க்கையில் நடந்ததுனால தான் நான் இவ்வளோ முதிர்ச்சியாக இருக்கேன் அப்படின்னு அதை அக்செப்ட் பண்ணி நன்றி சொல்லும்போது அந்த வலியே காணாமல் போயிடும். எந்தெந்த நேரத்தில் இதை பண்ணலாம்? இதை பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் நேரம் தேவையில்லை. காலையில் எழுந்த உடனே ஒரு நிமிஷம், இல்லைன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் உங்களோட 24 மணி நேரத்தையும் பாசிட்டிவாக மாற்ற போகுதுன்னா இது ஒரு வரப்பிரசாதம் தானே. ஆரம்பத்தில் இது கொஞ்சம் நடிப்பு மாதிரி தெரியலாம். என்னடா இது தனியாக உட்காந்து எதுக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கமேன்னு தோணலாம். ஆனால் ஒரு வாரம் மட்டும் விடாமல் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கே ஒரு பழக்கமாகிடும். உங்கள் மூளையே பாசிட்டிவான விஷயங்களை தேட ஆரம்பிச்சிடும். நம்ம கஷ்டப்படும் போதும் எப்படி நன்றி உணர்வோடு இருக்கிறது? இதை கேட்குறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் ஒருத்தருக்கு ரொம்ப கஷ்டம் வரும்போது, மனசு உடஞ்சி போயிருக்கும் போது, நடக்கிறது எல்லாமே நல்லதுக்குன்னு நினச்சி நன்றி சொல்லு அப்படின்னு சொன்னால் அது அவங்களுக்கு ஏதோ ஏளனம் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு தெரியும் அந்த வலி எப்படி இருக்கும்னு. ஆனால் நான் எதுக்காக கஷ்டப்படும் போதும் நன்றி சொல்லணும்னு சொல்கிறேன்னா, நன்றி உணர்வுன்றது சூழ்நிலையை மாற்றுறதுக்காக இல்லை. அந்த சூழ்நிலையை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்கன்ற உங்களோட மனநிலையை மாற்றுறதுக்காக தான். அந்த கஷ்டத்தில் என்ன இருக்குது? உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பெரிய தோல்வியோ இல்லை ஒரு இழப்போ நடக்கும்போது அந்த நிமிஷம் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு தோணும். ஆனால் கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பாருங்கள், அந்த கஷ்டம் கூட உங்களுக்கு ஏதோ ஒன்று கற்றுக் கொடுத்துருக்கும். நீங்கள் நம்பின ஒருத்தர் உங்களை ஏமாற்றிட்டாரா? அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏன்னா இனிமேல் யாரை நம்பணும்னு உங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துருக்காங்கல்ல. வேலை போயிடுச்சா, அந்த வேலைக்கு நன்றி சொல்லுங்கள். ஏன்னா இப்போது உங்கள் திறமை என்னென்னு நீங்கள் தேட உங்களுக்கு ஒரு புது வாய்ப்பு கிடச்சிருக்குல்ல. இந்த மாதிரி யோசிக்கும்போது இது உங்களை பலவீனமானவராக காட்டாது. அதுக்கு பதிலாக எந்த புயல் வந்தாலும் நான் விழுந்துட மாட்டேன், கற்றுக்கிட்டு எழுந்திருப்பேன்ற அந்த ஒரு வைராகியத்தை கொடுக்கும். வலி வரும்போது நம்ம மனசு எப்பயோ ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு தான் கேட்கும். அது இயற்கையான விஷயந்தான். ஆனால் அந்த இடத்துல
இதை விட எனக்கு மோசமாக நடந்திருக்கவும் வாய்ப்பு இருக்குது, ஆனால் அது நடக்கலையே, அதுக்கு நன்றி அப்படின்னு நீங்கள் நினைக்க ஆரம்பித்தா அந்த வலியோட வீரியம் குறைய ஆரம்பிக்கும். எக்ஸாம்பிளுக்கு, சின்னதாக ஒரு அடிபட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஐயோ அடிபட்டுடுச்சேன்னு கவலைப்படாமல், உயிருக்கு ஒன்றும் ஆகலையே, கை கால் நல்லா இருக்கேன்னு ஒரு சின்ன நன்றியை உணர்ந்து பாருங்கள். அந்த நிமிஷமே உங்கள் பயம் போயிடும். கஷ்டப்படுற நேரத்தில் நன்றி சொல்கிறதுங்கிறது நீங்கள் தோத்துட்டீங்கன்னு அர்த்தம் இல்லை. எனக்கு நடக்கிற இதுவும் ஒரு அனுபவம் தான், இதை என்னால் கடந்து போக முடியும் அப்படின்னு உங்களை நீங்களே தட்டி கொடுத்துக்கிற ஒரு விஷயம். கஷ்டம் வரும்போது நன்றி சொல்ல ஆரம்பித்தா நீங்கள் அந்த சூழலோட அடிமையாக இருக்க மாட்டீங்க. நீங்கள் அந்த சூழலுக்கு மேலே இருப்பீங்க. நீங்கள் அந்த பிரச்சனையை விட பெருசாகிடுவீங்க. இந்த கஷ்டமான நேரத்தில் உங்கள் கூட இருக்க சின்ன சின்ன ஆதரவுகள், உங்களை விசாரிக்கிற ஒரு ஃப்ரெண்டு, உங்களுக்கு ஆறுதல் சொல்கிற ஒரு நல்ல பாட்டு, நீங்கள் தூங்குறதுக்கு ஒரு இடம், இதுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்கள். இந்த சின்ன நன்றி தான் உங்களை அந்த பெரிய கஷ்டத்துலேருந்து கரை சேர்க்கும். கடைசியாக ஒரு விஷயம், உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். நமக்காக நிறையா செஞ்சுப்போம், ஆனால் நமக்காகவே ஓடிக்கிட்டு இருக்க நம்ம குடும்பம், ஃப்ரெண்ட்ஸு, இவங்களை நம்ம மறந்துடுவோம். நம்ம அம்மா செஞ்சு தர சாப்பாடு, நம்ம ஃப்ரெண்டு கேட்குற அந்த ஒரு ஃபோன் கால், கூட வேலை செய்கிறவங்க தர சப்போர்ட், இதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க செஞ்சு தான் ஆகணும்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சிடுவோம். இது தப்பு. அவங்க உங்களுக்காக செய்கிற ஒவ்வொரு சின்ன விஷயமும் அவங்கவுங்க மேலே வச்சுருக்க அன்பின் அடையாளம் தான். இதை எப்படி சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள் தான். அவங்கக்கிட்ட ஒரு தடவை நேரில் பார்த்து, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, தேங்க்ஸ் டாமா அப்படின்னு சொல்லுங்கள். சில சமயம் சொல்ல வார்த்தைகள் வராது, அப்போது ஒரு சின்ன மெசேஜ் அனுப்புங்க. இல்லைனா அவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணுங்கள். நீங்கள் மனசார ஒரு தேங்க்ஸ் சொல்லும்போது அவங்க முகத்தில் வர அந்த சிரிப்பு இருக்கே, அது உங்கள் மனசை எவ்வளோ சந்தோஷப்படுத்தும் தெரியுமா? நம்ம எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பரிமாறிக்கத்தான் இந்த உலகத்தில் இருக்கோம். ஸோ இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் இருக்க முக்கியமான 2 பேருக்கு அவங்க உங்கள் கூட இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுங்கள். அந்த ஒரு நிமிஷம் அந்த உறவை இன்னும் ரொம்ப அழகாக்கும். யாரெல்லாம் குறைகளை மட்டுமே பார்க்குறாங்களோ, யார் ரொம்ப நெகட்டிவாக யோசிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் நடந்த 3 விஷயங்களுக்கு கமெண்ட்ஸில் நன்றி சொல்லுங்கள்.